Hello friends, welcome to Designer Blouse channel. இன்னைக்கு நம்ம 36 size blouse உடைய பேக் நெக் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணி வச்சிருக்கேன். லைனிங் கிளாத் உடைய லென்த் வந்து 14 inches, ஷோல்டர் வந்து 5.5 inches, ஆர்ம் ஹோலும் 5.5 inches, 36ல கால் பாகம் 9 inches plus 1.5 inches மார்ஜின்ஸ் எடுத்து செஸ்ட் அளவு வந்து 10.5 inches, அப்புறம் இடுப்பளவு வந்து 10 inchesக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்லைன் ட்ரா பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த் வந்து 2.5 inches. நெக்லைனுடைய லென்த் வந்து 10 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். கீழே நெக்லைனுடைய விட்த் 3 inchesக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். நான் வந்து இன்னைக்கு இந்த ஷேப்பில் நெக் டிசைன் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஷேப்பில் நெக் டிசைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ட்ரா பண்ணுற அந்த லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ட்ரா பண்ண அந்த நெக் டிசைனை இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த பீஸை வச்சு தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் இந்த பீஸை பத்திரமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பிறகு இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டிங்கை வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ண இந்த லைனிங் கிளாத்தை பேப்பர் பேஸ்டிங்கில் வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம ட்ரா பண்ண அந்த லைன் மேலேயே கட் பண்ணிக்கிட்டு வரலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ரெண்டு பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெண்டு பீசஸையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸையும் வச்சு அயர்ன் பண்ண பிறகு இந்த மாதிரி நம்ம ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம் ரெண்டு பீசஸ்க்கும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சைடு நம்ம ஓரத்தையல் அடித்தாச்சு. ரெண்டாவது பார்ட்டையும் இந்த மாதிரி ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக இந்த ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லாம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி அதே அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸஸ் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால. பாருங்கள், இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் இந்த மாதிரி ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண பிறகு இந்த மெயின் ஃபேப்ரிக் மேலே நம்மளுடைய லைனிங் கிளாத்தை கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம். மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடு மேலே நம்மளுடைய லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிவிட்டு தச்சுக்கிட்டே வரப்போகிறோம். மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு இருக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளுடைய லைனிங் கிளாத்தை வச்சு பின் பண்ணிவிட்டு தச்சுக்கிட்டே வரோம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண பிறகு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம உள்பக்கமாக திருப்புறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்புறோம். இப்போ உள்பக்கமாக திருப்பின பிறகு ஓரமாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். பாருங்கள், இந்த மாதிரி ஓரமாக ஓரத்தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். ஓரத்தையல் அடித்த பிறகு லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து இன்னொரு பக்கமும் நம்ம இந்த மாதிரி தச்சுக்கிட்டே வந்துடுறோம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பிறகு அந்த நெக்லைன் ஓரமாக நம்ம இப்போ லேஸ் வச்சு தச்சுக்கிட்டே வரோம். பாருங்கள், இப்போ நம்ம நெக்லைன் ஓரமாக லேஸ் வச்சு தச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸுடைய கீழ்ப்பக்கமும்
லேஸ் வச்சு தச்சுக்கிட்டே வரோம். இப்போ லேஸுடைய 2வது பக்கமும் தச்சுக்கிட்டே வரோம். இதே மாரி இன்னொரு சைடு ப்ளவுஸையும் இதே மாரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பீஸு. அத இன்னொரு பேப்பர் பேஸ்டிங்கில வச்சு இந்த மாரி ட்ரா பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் அதே அளவுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். சைடில மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா விட்டுக்கலாம். ஏன்னா சைடில வந்து நம்ம தைக்கணும். அதுக்காக ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு பெருசா வச்சு இந்த மாரி பேப்பர் பேஸ்டிங்கில ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் பேஸ்டிங்க இந்த மாரி ஒரு கோல்டு துணி, அதுக்கு கீழ ஒரு லைனிங் கிளாத் வச்சு இந்த மாரி நம்ம தச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பேட்ச் ஒர்க் வந்து கோல்டு கலர் துணியில தான் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட்டு பேப்பர் பேஸ்டிங், அதுக்கு மேல கோல்டு கலர் துணி, அதுக்கு கீழ லைனிங் கிளாத் வச்சு இந்த மாரி தச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 மேல் சைடும், கீழ் சைடும் தச்சுக்கலாம். தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற துணிய கட் பண்ணி எடுத்துடுறோம். மேலேயும் கீழேயும் மட்டும் தச்சுக்கலாம். சைடில இந்த மாரி ஓப்பனா விட்டுறலாம். சைடில ஓப்பனா விட்டுட்டு, நம்ம கட் பண்ண இடத்துல சின்ன சின்னதா கட்ஸ் குடுத்துட்டு, இப்ப இத வந்து இந்த மாரி உள் பக்கமா திருப்பி எடுக்க போறோம். இந்த மாரி உள் பக்கமா திருப்பி எடுத்தோம்னா, நம்ம தச்ச தையல் வெளிய தெரியாது. பிசுறெல்லாம் வெளிய தெரியாம, நல்ல நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதனால மேல் பக்கமும், கீழ் பக்கமும் தச்சுட்டு, இத வந்து இந்த மாரி உள் பக்கமா நம்ம திருப்பி எடுக்கிறோம். திருப்பி எடுத்த பிறகு மேல் பக்கமும், கீழ் பக்கமும் நல்ல ஓரமா ஓர தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். இப்ப சைட்லயும் சேர்த்து நம்ம தச்சிரலாம். பாருங்க, இப்ப நம்ம சுத்தி ஓரமா ஓர தையல் அடிச்சுக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம ஈவனா மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நான் வந்து ஈவனா மார்க் பண்ணிட்டு, ஸ்கேல்ல கோடு போட்டுக்கிறேன். இந்த மாரி நம்ம ஈவனா மார்க் பண்ணிட்டோம்னா, தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாரி கரெக்ட்டா மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்ல 1 1/2 இன்ச் அகலத்தில ஸ்ட்ரெயிட் பீஸு. அத வந்து கட் பண்ணிட்டு இந்த மாரி மடிச்சு, மெல்லிசா ரிப்பன் மாரி தச்சு எடுத்துக்கிறோம். இது வந்து 1 1/2 இன்ச் அகலத்தில மெயின் ஃபேப்ரிக்ல ஸ்ட்ரெயிட் பீஸ இந்த மாரி ரிப்பன் மாரி மடிச்சு தச்சு எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம தச்ச அந்த ரிப்பன் பீஸ இந்த மாரி நம்ம ட்ரா பண்ணி வச்சிருக்கிற அந்த கோடு மேலேயே வச்சு தச்சுக்கிட்டு வரப்போறோம். பாருங்க, இந்த மாரி ட்ரா பண்ணிட்டு நம்ம தச்சுக்கிட்டு வந்தோம்னா, தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு இந்த மாரி கோடு ட்ரா பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாரி நம்ம ட்ரா பண்ண லைன் மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரிப்பன வச்சு தச்சுக்கிட்டே வரோம். அந்த ரிப்பன் மாரி இருக்கிற அந்த பீஸ்க்கு 2 சைடுமே தைக்கணும். அப்பதான் ஃபினிஷிங் நல்லாருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு தச்சுட்டோம். இப்ப 2வது சைடு தைக்கிறோம். இதே மாரியே நம்ம ட்ரா பண்ணி வச்சிருக்கிற அந்த லைன் மேலேயே இந்த பீஸஸ வச்சு தச்சுக்கிட்டே வந்துரலாம். இப்ப தச்ச பிறகு எக்ஸஸ் இருக்கிற இந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துரலாம். கட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்ல இந்த 1 1/2 இன்ச் அகலத்தில கிராஸ் பீஸ்ல நம்ம வந்து பைப்பிங் குடுக்குறோம். பாருங்க, இந்த மாரி பைப்பிங் குடுக்குறோம். இப்ப இத வந்து மெல்லிசா மடிச்சு தைக்க போறோம். பைப்பிங் குடுத்தோம்னா ஃபினிஷிங் நல்லாருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த மாரி மெயின் ஃபேப்ரிக்ல 1 1/2 இன்ச் அகலத்தில கிராஸ் பீஸ்ல எடுத்து நம்ம பைப்பிங் குடுக்குறோம். பைப்பிங் எல்லாம் குடுத்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பீஸ வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் கரெக்ட்டா. பாருங்க, 2 சைடும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப மார்க் பண்ணத வச்சு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ளவுஸ் பீஸு, அத கரெக்ட்டா இந்த மாரி அரேஞ்ச் பண்றோம். இந்த மாரி மார்க் பண்ணிட்டு, அரேஞ்ச் பண்ணிட்டு பின் பண்றோம்.
பின் பண்ணிட்டு தச்சோம்னா, நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப கரெக்ட்டா நல்லா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அதனால ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பின் பண்ணிட்டு, நம்ம இந்த மாரி அந்த பேட்ச் ஒர்க்க தச்சுக்கிட்டு வரோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடு தச்சாச்சு. இப்ப நெக்ஸ்ட் சைடும் நம்ம தச்சு, இந்த பேட்ச் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றோம். அந்த பேட்ச் ஒர்க்கோட நம்ம ப்ளவுஸ ஜாயின் பண்ணியாச்சு பாருங்க. நம்மளுடைய சூப்பரான டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.